ஏய் கை அடிதான் நான் ஒரு உசுறு கொடுத்து கை பிடிச்சிட்டு இருக்கேன் எப்படி? ஹே ஆல், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை குக்கிங் விளாக். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா பெரிய மோரல் மீன். பார்க்குறதுக்கு பாம்பு போல் இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு பார்க்க வாழை மீன் போல் தான் இருக்கும், ஆனால் அது இல்லை. மூக்கு நல்லா நீண்டு அலிகேட்டர் போல் இருக்குது. சரியான ஹைட்டு, ஒரு 2 அடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மீனை ஹஸ்பண்ட் கேரளா போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். கட்டிங் சார்ஜ் 100 ரூபா கேட்டிருப்பாங்க போல். எதுக்கு 100 ரூபா கொடுத்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு நாமளே கட் பண்ணிடலான்னு கொண்டு வந்துட்டாங்க. மீனில் பெரிய அளவுக்கு செதிலெல்லாம் இல்லை, லைட்டாக அப்படி மேலாப்பில் இருந்துச்சு. அதை அப்படியே சுரண்டி எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மீன் கையில் பிடிச்சி வெட்டுறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு என்ன கவலைன்னா, இந்த அரிய சம்பவத்தை பார்க்கறதுக்கு குட்டி சொன்ன வீட்டில் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. செதிலெல்லாம் எடுத்த பிறகு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்போவுமே மீன் கட் பண்ணும்போது தலையை தான் ஃபஸ்ட்டு வெட்டணும். தலையை பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான மூக்கு தான் ஹைலைட்டு. இந்த மூக்கு ஷார்ப்பாக இருந்தால் கோவம் பயங்கரமாக வரும்னு சொல்லுவாங்கல்ல, இதுவும் பயங்கர கோவக்கார மீன் போல். ப்ராசஸ் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மீன் வயிறை கட் பண்ணுற வரைக்கும் பெருசாக எனக்கு எதுவும் தெரியலை. கட் பண்ணி வயிற்றுக்குள்ளே பார்க்குறேன், ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி பெரிய மீனை க்ளீன் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். மத்தி, நெத்திலி, ஐயில், ப்ரானை க்ளீன் பண்ணுறதோடு சரி, வேறு எதுவும் பெருசாக க்ளீன் பண்ணதில்லை. நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வர்றது தான். அந்த குடல் ஏரியா அண்டு முட்டை ஏரியாவை தொடும்போது எனக்கு பாம்பு தொடுற மாதிரியே இருந்துச்சு. மீன் வயிற்றில் 2 பாம்பு இருக்கிற மாதிரியே இருந்து என் கையெல்லாம் நடுங்கிருச்சு. பிறகு தைரியத்தை வர வச்சுட்டு நானே குடல், முட்டை குடல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷு. லாஸ்ட் வீக் மார்க்கெட்லேருந்து மீன் வாங்கி குக் பண்ணி நல்லாவே இல்லை, ரொம்ப ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல மீன் கிடச்சிருக்கு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்து மீன் கட் பண்ணும்போது கூட ரொம்ப உடஞ்சும் போகலை. அல்லங்கி சில மீனை நம்ம இப்படி பிடிச்சி டைட்டாக கட் பண்ணும்போதே அது உடஞ்சிரும் அழுத்தத்தினால. மீனை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி குழம்பு வைக்கலாம். இந்த மீன் மட்டும் இல்லை, வேறு எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அடி தூளாக இருக்கும். வைக்க முன்னாடி ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருவோம். இனி தேங்காய் மசாலாவுக்கு 1 மூடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தோல் சீவி எடுத்து வச்சிடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இனி மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு சூடானதும் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு 2-3 வெட்டின 20 சின்ன வெங்காயம், அதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சா சீக்கிரமாக இந்த மாதிரி குழஞ்சி வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டேன். இந்த மசாலாவை 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா, புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க மூடி போட்டுடலாம். குழம்பு கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிரும். கொதித்த பிறகு மீன் துண்டுகளை சேர்க்கணும். குழம்பு கொதிக்கும் போதே நல்ல மணமாக இருந்துச்சு. அப்போது மீன் போட்ட பிறகு சொல்லவா வேணும், நான் ஒரு ஸ்மால் சைஸ் மாங்காவை வெட்டி சேர்த்துட்டேன். மாங்காய் போட்ட பிறகு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மீன் முட்டை இருந்தில்ல அதையும் குழம்புல போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சுன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, மீன் முட்டையெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. ஸ்மெல்லும் நல்லா கமன்னு வீடு முழுக்க இருக்குது. இப்போது உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணி உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கடைசியாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி பாதி மீன் தான் குழம்பு வச்சு, இன்னும் பாதி மீன் இருக்குது, அதை பொரிச்சிடலாம். மீன் பொரிக்க மசாலா ரெடி பண்ண ஒரு ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மீனை இந்த மசாலாவில் நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு சூடான கல்லில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு ஒவ்வொரு மீனாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல மீன், ஒரு கவுச்சி ஸ்மெல் கூட இல்லை. மீன் குழம்பு வைக்கும் போது பொரிக்கும் போது கூட உடையவே இல்லை. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ பொரிச்ச மீனும் ரெடி. நானும் தேவைக்கு மட்டும் ஒரு 4 துண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சாப்பிடும்போது சூடாக பொரித்து சாப்பிட்லான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய குக்கிங் விளாக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை, see you on next interesting video. Take care.